எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ரிலேட்டபிளாகவும் இருந்தது அப்படிங்கிறதுனால ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். அண்ட் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணோம் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் இட். கொஞ்சம் திங்க் பண்ணலாமால இன்னைக்கு. டு வி ஹாவ் டு பி லவ்ட் ரைட் ஆர் டு வி ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரைட் அப்படின்னு பேச போகிறோம். விச் ஒன் ரியலி மேட்டர்ஸ்? நம்மளை ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க லவ் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை அவங்க நம்மளை அழகாக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? இது இம்பார்ட்டண்ட்டா, அது இம்பார்ட்டண்ட்டா? ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுது. எஸ், ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இது டேக்கிங் சைட்ஸ் கிடையாது. ஆனால் இதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஓகே, பேசிக்லி நான் எப்பயும் போல் என்ன ஒரு பலிக்கடாவாக்கி நான் என்ன நினைக்கிறேன், வாட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறேன். சரியா? லவ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், எனக்கு வேறு மாதிரி இருக்கலாம், என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஓகேயா? ஒருத்தருக்கும் லவ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வேறு வேறு. ஸோ எனக்கு ட்ரீட்டிங் ரைட் அப்படிங்கிறது முக்கியம். ஆக்சுவலி அதான் முக்கியம். எனக்கு நீ என்னை என்ன வேணாலும் லவ் பண்ணிக்கோ, பண்ணாமல் கூட இரு, ஆனால் யூ ஹாவ் டு ட்ரீட் மீ வித் ரெஸ்பெக்ட். நான் ஒரு பர்சனாக உன் கூட இருக்கேன்ல, நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னெல்லாம் கொண்டு வரேன், வாட் ஆம் ஐ புட்டிங் ஆன் த டேபிள் அப்படின்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அப்போது நீ என்னை எப்படி நடத்தணும், அதுதானே முக்கியம். லவ் இருக்கணும், லவ் இருக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை, லவ் இருக்கணும். ஆனால் வென் யூ ட்ரீட் சம் ஒன் ரைட், அதுவே லவ்வில் ஒரு சப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேயா? திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இதையே நான் ஒரு ஃப்ரெண்டு கூட எப்பயும் போல் டிஸ்கஸ் பண்ணேன். வாட் டு யூ திங்க் அப்படின்னு. என்னெல்லாம் யாராவது லவ் பண்ணால் போதும்பா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு லவ் அப்படிங்கிறத யாருமே கொடுத்தது கிடையாது. அதனால என்னை யாராவது லவ் பண்ணால் போதும், என்னை அப்படியே கொஞ்சிட்டே என் பின்னாடி சுற்றினா போதும், அவங்கள நான் பார்த்துப்பேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம், ஐ வில் ப்ரொவைட் எவ்ரி திங் தட் தே வாண்ட், ஐ ஆம் அ கிவர் அப்படின்னு அவ சொன்னான். ஓகேயா? அண்ட் இந்த ரெண்டு ஒப்பீனியனுமே கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். பீயிங் லவ்ட் ரைட் அப்படின்னா என்ன? பேசிக்கலி லவ் பண்ணுறத கரெக்டாக பண்ணுறது அப்படின்னா என்ன? இட் மீன்ஸ் யூஆர் அக்செப்டிங் தட் பர்சன், ஹூஎவர் இஸ் வித் யூ, யூஆர் அக்செப்டிங் தட் பர்சன் ஆஸ் தே ஆர். ஒரு இமோஷ்னல் கனெக்ஷன் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஒரு கேர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்காக இருக்கிறது. அவங்கக்கிட்ட ஏதாவது நெகட்டிவ் குவாலிட்டி இருந்தால் கூட இட்ஸ் ஓகே, நம்மால் தானே அப்படின்னு அவங்களோட ஃப்ளாஸையும் சேர்த்து அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இதுதான் என் ஆள், நானும் கொஞ்சம் ஃப்ளாஸோடு இருக்கிற ஒரு மனுஷன்தான், அவங்களும் கொஞ்சம் ஃப்ளாஸோடு இருக்கிற ஒரு பர்சன் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்த வாழ்க்கையை வாழ போகிறோம். ஸோ ஐ ஃபீல் லவ்ட் கரெக்ட்லி வித் திஸ் பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் லவ்ட் ரைட். ஓகேயா? இப்போ நான் சொன்ன ட்ரீட்டட் ரைட் இருக்குல்ல, அதில் இதுவும் வரும். ஆனால் இட்ஸ் மோர் அபவுட் ஆக்ஷன்ஸ், இட்ஸ் மோர் அபவுட் எஃபர்ட். மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓகே தான். ஆனால் யூ ஹாவ் டு ஷோ இட் இன் யுவர் ஆக்ஷன்ஸ், யூ ஹாவ் டு ஷோ இட் இன் யுவர் எஃபர்ட். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்கள கன்சிஸ்டண்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்களோட எஃபர்ட்ஸை பார்க்குறது, நீங்கள் எஃபர்ட் போடுறது. இஃப் தே சே சம்திங், ஒரு ரேண்டமாக அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு அவங்க பர்த்டேக்கு அதை பண்ணுறது, அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஓகேயா? ஆனால் தட்ஸ் எஃபர்ட். அவங்க உங்களை கோபமே படுத்தினாலும் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது. அவங்க கோவப்பட்டாங்கன்னா நீங்களும் கோவப்பட்டு, நீங்களும் இல்லை நீ என்ன தப்பாக பிடிச்சிட்ருக்க, நீ இது பண்ணுற, நீ அது பண்ணுறேன்னு அவங்க ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறது, தட் இஸ் டோட்டலி ராங் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேயா? வென் சம்மன் இஸ் சேயிங் இது நீ கோவப்படுத்துகிற, இது நீ பண்ணுற, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, திருப்பி அவங்கக்கிட்ட போய் நீ கூட தான் இது பண்ணுற, நீ கூட தான் அது பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ணுறது கூட தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசுகிறதே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க கோவமாக இருக்காங்களா, அவங்க எதனால் கோவமாக இருக்காங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த கோபத்தை கேட்டுக்கோங்களேன். நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அவங்களோட இமோஷன்ஸை டம்ப் பண்ணுறதுக்கும். கேட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, நீ கோவப்படுறேன்னு எனக்கு புரியுது, இதனால தான் நீ கோவப்படுறேன்னு எனக்கு புரியுது, அங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா சாரி கேட்கலாம், தப்பு பண்ணலையா, இதனால தான் நான் பண்ணேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன் கோவம் நியாயம்தான் அப்படின்னு அவங்கள அழகாக ட்ரீட் பண்ணுறது, அழகாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறது. பேசிக்லி யூ லைக் தட் பர்சன், யூ வாண்ட் தட் ரிலேஷன்ஷிப் டு ஒர்க். அப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவீங்க.
இந்த லவ்னா வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டொமக், அவன் மெசேஜ் பண்ணிட்டான், நான் வந்து ஃபோட்டோ அனுப்புனா அவன் அழகாக இருக்குன்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல்சோ நைஸ் ஒன்லி. ஆனால் பீயிங் ட்ரீட்டட் ரைட் இருக்குல்ல, யூ ஃபீல் சேஃப் இன் தட் வேர்ல்டு. அந்த சேஃப்னஸ் தான் ஆக்சுவலி கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஒருத்தர் வந்து ஆமாம் நான் தான் உன்னை லவ் பண்ணுறல, அப்போ நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, லவ் பண்ணுறவங்கள ஹர்ட் பண்ணுவீங்களா? நான் தான் உன்னை லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ சண்டை இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்குன்னா அதனால ரிலேஷன்ஷிப்பா? நமக்குள்ளே ஒரு பிரச்சனையா, சரி வா இதை சால்வ் பண்ணுவோம், உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும், 2 பேரும் இதை எப்படி சமாளிக்கிறது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஸோ மிடில் எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு யூ ட்ரீட் தட் பர்சன் கரெக்ட்லி அண்ட் சால்வ் இட். தட்ஸ் ஹவு எனி ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தப்போ லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் புட் யுவர் மதர், புட் யுவர் ஃபாதர், புட் whoever you want to in this relationship தராசு. ஓகே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை அழகாக ட்ரீட் பண்ணுறாங்களா முதல்ல அப்படின்னு யோசிங்க. சில வீட்டிலலாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையனுக்கு தான் எல்லாம், என் பொண்ணுக்கு தான் எல்லாம், அவளுக்காக தான் சம்பாதிக்கிறேன், அவனுக்காக தான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. குழந்தைங்க மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், உழைக்கிறேன், அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோ லவ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க, பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆர் தே ட்ரீட்டிங் தேர் கிட்ஸ் ரைட்? அந்த மாதிரி பேரண்ட்ஸே கிட்ஸை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல. ஸோ அதான் அங்கே கேட்சே. யூ கேன் பி லவ்ட் டீப்லி பை சம் ஒன் பட் ஸ்டில் நாட் பி ட்ரீட்டட் ரைட், அண்ட் யூ கேன் பி ட்ரீட்டட் ரைட் பை சம் ஒன் பட் அந்த ஸ்பார்க் சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. ஒருத்தர் உங்களை பயங்கர மரியாதையாக பயங்கர அப்படியே உட்காந்து நிதமா அப்படின்னு பேசுகிறாங்க, செம்மையாக அவங்கள சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலும் சில ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஸ்பார்க் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங், எக்ஸைட்டிங்காக இருக்கே இவங்க கூட இருக்கிறதுக்கு, அப்படி ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம். எனக்கெலாம் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, ஆனால் ரெஸ்பெக்ட் and boundaries and treating right and treating me as your responsibility, அதெல்லாம் பண்ணாலே I'll be very happy. Be it friends, be it family, be it relationship, எதுனாலும் that makes me happy. ஓகேவா? அகெயின் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகேயா? இப்போது கதைக்கு வரும். இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் எனக்கு என்ன கதை வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சரியா? திஸ் கேர்ள் ஷி செட் ஷி லவ்ஸ் சம் ஒன் பயங்கர டீப்லி. சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நாங்கள் 2 பேரும். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, அவங்களோட ஹைஸ் அண்ட் லோஸில் கூட இருந்திருக்காங்க பல வருஷமாக. they've been together. அதனால திஸ் கேர்ள் தாட் இதான லவ்னா பல வருஷமாக கூட இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே லவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்கு, அந்த பர்சன் இருக்கார்ல, அவர் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி லவ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருக்கு எப்படி லவ் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி லவ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்கோம். someone loves you the way they know to love, இதுதான் லவ்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளை லவ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன யோசிக்கிறது இல்லைன்னா, எனக்கு எந்த மாதிரி லவ் பிடிக்கும், இப்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எந்த மாதிரி லவ் பண்ணால் பிடிக்குது அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லையா. இவங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவார். ஆனால் ரிப்ளை பண்ணும்போது ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டால், ஐ லவ் யூ, இதெல்லாம் ஒரு விஷயமா நீ எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாராம். அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹீ ஜஸ்ட் கோஸ் சைலண்ட். அப்படியே பேசாமலே ஒரு 10 நாள் 20 நாள் அப்படியே இருக்கிறது. திங்கிங் போய் பேசுனா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அதனால் கொஞ்ச நாள் பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைப்பார் போல். ஆனால் இவங்களுக்கு அவர் அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அவர் டக்குன்னு ரிப்ளை பண்ணாலே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. அவர் ஒரு சண்டேயில் ஐம் சாரி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா கூட இவங்களுக்கு ஹாப்பி ஆகுது. ஸோ பேசிக்லி இவங்களுக்கு எப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸில் லவ் பண்ணுற அந்த லவ் காமிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதில் அவங்க லவ்வை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவருக்கு புரியாமல்
he didn't treat her right. அந்த பொண்ணு அதான் என்கிட்ட சொன்னாங்க. ஐ நோ ஐ எம் லவ்ட். அந்த பர்சன் என்னை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் ஐ எம் நாட் இமோஷ்னலி சீன். நான் வந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். தெரிஞ்சே ஒரு 10 நாள் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நான் இமோஷ்னலாக இருக்கும் போது கூட இல்லைன்னு தானே அர்த்தம். இமோஷ்னலாக I am not safe. He's not making me feel emotionally safe or he's not making me feel seen அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு, அதான் எல்லா பதிலும் உங்களுக்கே தெரியுதே அப்படிங்கிறது தான் என்னோட ரிப்ளையாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் ஷீ ஜஸ்ட் வாண்டட் டு வெண்ட் அவுட். இதில் ஆக்சுவலி இன்னொரு கேட்டகரியும் இருக்குது தெரியுமா. கரெக்டாக இருப்பாங்க சில பேர். இவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டா இவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம், இவ சோகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், இவ சந்தோஷமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கரெக்டாக இருப்பாங்க. லைக் திஸ் கோஸ் டு போத் ஜெண்டர்ஸ். ஓகே, கேர்ள்ஸும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், பாய்ஸும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, கரெக்டான டைமுக்கு கரெக்டாக யூனோ they'll be polite, they'll be consistent, they'll be listening. என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கூகுள் கேலண்டர் மீட்டில் நம்ம வந்து திஸ் டே திஸ் மீட்டிங் திஸ் டைம் அப்படின்னு வைப்போம்ல, அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் யூல் ஃபீல் லவ், யூல் ஃபீல் த கனெக்ஷன். அந்த பர்சன் எனக்காக இருக்காங்க, எல்லாமே ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது ஒரு ஸ்பார்க் ஒன்று அப்படியே குறையும். என்ன எல்லாமே கரெக்டாக இருக்குது, சம்திங் சாங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட வரும். ஸோ இது ஒரு கிரே ஜோன் தான். ஓகே, இந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு கிரே ஜோன் தான். இது மட்டும் இருந்தால் ஓகேவா, அது மட்டும் இருந்தால் ஓகேவாலாம் கிடையாது. ரெண்டுமே வேணும். ஆனால் உங்களுக்கு எது ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். புரியுதா? என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படியே அரவணைச்சு லவ் பண்ண ஆள் இல்லை. அதனால எனக்கு என்னை அவன் எப்படி மெஸ்ஸியாக ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, லவ் பண்ண எனக்கு ஒரு பர்சன் இருந்தால் போதும். என்னை டீப்பாக ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா, தட் இஸ் யோர் பர்ஸ்பெக்டிவ் டு இட். நான் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், அந்த ஒரு பட்டர்ஃப்ளைஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போயம் மாதிரி ஒரு லவ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் டு பி ட்ரீட்டட் ரைட், ஐ வாண்ட் டு பி இமோஷ்னலி சேஃப். நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன்னா என்னை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. தே ஷுட் நோ வென் டு டூ வாட். அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பர்சனாக, என்னை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தால் எனக்கு அது பிடிக்கும். தட் இஸ் வாட் ஐ ப்ரிஃபர் மோர். ஓகேயா? ஸோ பேசிக்லி இட்ஸ் ஜஸ்ட் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உட்காந்து திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி த ஹெல்த்தியஸ்ட் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ரிலேஷன்ஷிப் வில் ஹாவ் போத். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த பக்கம் சரிஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் ஏறிடும், அந்த பக்கம் சரிஞ்சதுன்னா இந்த பக்கம் ஏறிடும். ஸோ இட் வில் ஹாவ் போத். பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பிளாக் அண்ட் ஒயிட். தேர் இஸ் அ கிரே ஜோன் டு இட். எல்லாருக்குமே ரெண்டும் கிடச்சா நல்லது தான். ஆனால் உங்களுக்கு எது ஜாஸ்தியாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, ஆர் யூ பீயிங் ட்ரீட்டட் ரைட், ஆர் யூ பீயிங் லவ்ட் ரைட், ஏதோ உங்களுக்கு வேணும், இதெல்லாம் உட்காந்து யோசிங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க். ஓகே.